ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜிக்ஸாக் லைஃப். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான கிராமத்து கருவாட்டு குழம்பு. மொச்சப்பயிர் கருவாடு போட்டு குழம்பு. மொச்சப்பயிரை நாளே ஊற வச்சுட்டு மறுநாள் குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுக்கறணும். அதற்கு தேவையான பொருளை பார்த்துக்குவோம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு 3 தக்காளி பழம். ஏன்னா நம்ம புளி சேர்ப்போம், அதனால் 3 தக்காளி பழம் போட்டால் போதும். தேங்காய்ச்சில், புளி, சீரகம், வெங்காயத்தை அரைச்சிக்கிறணும். வேக வச்ச பயறு, கருவாடு. நான் சீலா கருவாடோட மண்டை எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டியில் நல்லெண்ணெயை விடணும். தேவைக்கேற்ப விடுங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெந்தயம் போடுங்க. அடுத்து கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அது பொன்னிறமாக வெடிக்கிறப்ப கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. எவ்வளோக்குள்ள வதங்குதோ அவ்வளோக்குள்ள டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கருவாடை, நல்லா கழுவுன கருவாடை அதில் போட்டுறணும். நல்லா வதக்கினோடனே வீட்டு குழம்பு பொடி அது ஒரு 3 ஸ்பூன், அவங்கவுங்க உரப்புக்கு தக்கன 3 ஸ்பூன் போட்டுக்கோ. நான் 3 ஸ்பூன் போடுறேன். தனி மிளகாத்தூள், அதுவும் வீட்டில் அரைச்சது தான், அது ஒரு 2 ஸ்பூன். கொஞ்சமாக காஷ்மீரி பொடி உங்கள் தேவைக்கேற்ப போட்டுட்டு நல்லா அதை எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்க விடுங்க. வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய்ச்சில், புளி, சீரகம், சின்ன வெங்காயம் நல்லா மையாக அரைச்சதை நம்ம குழம்புல ஊற்றிக்கிறணும். தேவைக்கிறப்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. திக்காக இருக்கணுங்கிறவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம் தண்ணி. ஆனால் கிராமத்து சமையல்னாலே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் தேவைக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன்.
வேக வச்சுருந்த மொச்சப்பயிறு குழம்புல சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு இந்த சமயத்தில் உப்பு எவ்வளோ போடணும்னு சொல்லி பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டிருக்கேன். நம்ம கருவாடு சேர்த்துருக்கனால பார்த்துட்டு தான் போடணும் உப்பை. கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அது கொதி வரட்டும். இப்போ மூடியை திறந்துட்டு ஒரு நல்லா கிளறி விடுங்க. எங்களுக்கு இந்த பதம் போதும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டால் எங்களுக்கு இந்த பதம் போதும். உங்களுக்கு இன்னும் கட்டியாக வேணுனாலும் கட்டியாக வச்சுக்கோங்க. இல்லை இந்த அளவு தண்ணி இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறவங்க இதோட நிப்பாட்டிடலாம். கொதிக்கும் போதே அந்த கருவாடு மணமும் அந்த மொச்சப்பயிரோட ஸ்மெல்லும் அவ்வளோ வாசமாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் கிராமத்தில் வைப்பாங்க. கருணக்கிழங்கு கருவாட்டு மண்டை, இல்லாட்டி வாழைக்காய் கருவாட்டு மண்டை, இப்படிலாம் போட்டு எங்கள் ஊர் பக்கம் வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.